திமுக ஒரு நாடக கம்பெனி. ஐயா கருணாநிதி அவர்கள் சிறந்த நாடக ஆசிரியர். இந்த சேகர் பாபு எங்களுக்கு ஒரு பிச்சை போடுறாரு தமிழிலும். அரசியல் ரீதியாக இது போன்ற கருத்துக்களை முன்வைக்கும் போது தனியாக வசிக்கக்கூடிய வீடுகளுக்கு இது போன்ற நடவடிக்கையில் ஈடுபடுறது ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்துறதாம். எப்பவுமே இந்த திராவிட கட்சிகளின் ஆட்சி முறையே இப்படிதான். அதுதான் குண்டாசு ரூலுங்கிறாங்க. ரவுடிகளின் ராஜ்யம். தெலுங்கு படங்கள்ல காட்டுறது போலதான் இவங்க ஆட்சி இருக்கும். உங்களுக்கு கண்ணியம், கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, இது பேரறிஞர் அண்ணா அவர்கள் முன்வச்ச முழக்கம்பாங்க. இது மூணுக்கும் தான் அந்த கட்சிகள்ல தட்டுப்பாடு இருக்கும். எது ஒன்றையும் அவங்க முறையா செஞ்சிருக்காங்க சொல்லுங்க. இப்ப என் வீடை எடுத்துக்கிறீங்க. வீட்டுல ஆள் இருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி மனு கொடுக்குறீங்க, எனக்கு அழைப்பானை கொடுக்குறீங்க. வெளியூர் போறேன், போயிட்டு வந்து காவல் நிலையத்துக்கு வர்றேன்னு சொல்றேன். நான் ஓசூர்ல இருக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். அங்கேயும் காலையில பத்திரிகையாளரை உங்களை போன்ற ஊடகத்தை சந்திக்கிறேன், அதுவும் காவல்துறைக்கு தெரியும். அப்புறம் என் வீட்டுல என் மனைவி எல்லாரும் இருக்கிறாங்க. அப்புறம் கதவுல போய் நீ அழைப்பானை ஓட்டுன, எவ்வளவு கண்ணியமற்ற, என்னை அவமதிச்சிடணும். சரி, நீ ஒட்ட வர்றது எப்படி ஊடகத்துக்கு தெரியும்? அவன் சொல்லி கூட்டிட்டு செய்யணும். அப்ப அழைப்பான எனக்கா, என் வீட்டு கதவுக்கா? அப்ப இதெல்லாம் என்னன்னா மன உளைச்சலுக்கு ஆளாக்கி, எரிச்சலாக்கி, சமூகத்துல மதிப்பு மிக்க ஒருவரை அந்த சமூகத்தை எதிர்கொள்ள முடியாம அசிங்கப்படுத்துறது. இந்த அரசியலை தான் அவங்க செய்வாங்க. சீமானோடு சென்றால் இந்த மாதிரி அச்சுறுத்தல் பண்ணுவோம் அப்படின்னு குறிப்பிட்டு பண்றாங்க. உங்களோட நான் உங்களுக்கு அச்சுறுத்தலா இருக்குன்னா நீங்க எனக்கு அச்சுறுத்தலா இருக்கீங்களா சொல்லுங்க. உலகமே என்னைய பார்த்து பயந்துகிட்டு இருக்கு. உங்க கடவு சீட்லாம் முடக்கி வச்சிருக்கா. அமெரிக்கா கரோனாலாம் என் நாட்டுக்குள்ள வராதையும் உங்களை பார்த்து சொல்லிருக்கா, என்னை பார்த்து சொல்லிருக்கா? சொல்லுங்க பாப்போம். என்னைய பார்த்தா எல்லாம் பயந்து நடுங்குறீங்க. நான் யாரை பார்த்தும் பயப்படுறது இல்லையே. நான் இசட்டு ஒய் பிரிவுலாம் வச்சுட்டு போறது, தனியா தான் வாகனத்துல போவேன். நாட்டுக்கே நான் தான் பாதுகாப்பு, எனக்கு எதுக்கு பாதுகாப்புன்னு சொல்லிட்டு போய். உங்களுக்கு நீங்க பயப்பட மாட்டேங்க, உங்க கூட வரவங்களை இந்த மாதிரி அச்சுறுத்தினா என் கூட பயப்படுறேன், வரவே மாட்டான். இது கோழைகளின் கூடாரம் இல்ல, வீரர்களின் இது பெருங்கூட்டம். இது அதெல்லாம் நாங்க அதுக்கெல்லாம் பயப்படல. இவங்கதான் சொல்லுவாங்க, பணங்காட்டு நரி சலசலப்புக்கு அஞ்சாதுன்னு. அவங்களுக்கு தெரியாது நான் பணங்காடே நான் தான். நான் வன்னிக்காட்டு புலி, நான் பணங்காட்டு நரி எல்லாம் கிடையாது. அதனால சும்மா அப்படியே அஞ்சுவதும் அடிவணிவதும் எங்கள் பரம்பரைக்கே கிடையாது. சும்மா அவங்க நான் எங்களை அப்படி பேசுறதுல அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்குன்னா சரி பேசிட்டு போடா, அப்படிதான் நாங்க நினைச்சுக்கிறோம். அதனால அது அப்படி பயப்படுற ஆளுங்க மாதிரி தெரியுதா எங்களை எல்லாம் பார்த்தா? ஆனா கல்லு உணவுப் பொருள் என்று கூறுகிறாரு. 3 வேளை சாப்பிட முடியுமா? அது தடை செய்யப்பட்டதுன்னு கம்யூனிஸ்ட் சண்முகம் சொல்றாரு. தயவு செய்து கொடுங்க, நான் சாப்பிடுறேன். ஐயா சண்முகம் ஐயாட்ட அவங்க கட்சி ஆகுதுல அறியல, கம்யூனிஸ்ட் கட்சி. அங்க போய் ஐயா பினராயி விஜயன் சொல்லிட்டு வர சொல்லுங்க. இதெல்லாம் சும்மா குழந்தைகளுக்கு கொடுப்பாங்களா அப்படின்னு. ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையில முக்கியமான ஒரு பெரு நிகழ்வு, முக்கியமான நிகழ்வுங்கிறது திருமணம். எப்படியும் திருமணம் நடத்தி வைப்போம். அப்ப குழந்தைக்கு பண்ணி வைப்பீலான்னு கேப்பீல? என்ன சொல்லுங்க. நான் மாட்டுக்கறி விரும்பி திம்பேன், என் மகனுக்கு மாவீரனுக்கு நீ மாட்டுக்கறி ஊட்டுவியா? இதெல்லாமா ஒரு கேள்வி? பெரிய புத்திசாலித்தனமா கேள்வி. சீமான் உன் மகனை பணம் பெற ஏறவில்லை, பைத்துக்காரப்பல என்ன இப்ப ஏறுறதுங்க? அவை நினைச்சா ஏறுவா. பணம் ஏறது அவ்வளவு காலமாட. கருப்பட்டி காஃபி குடிக்கும் போது நாக்கு எழுத்து வச்சு அறுக்கணும்ல. இப்ப கருப்பட்டி காஃபி கிடைக்கும் இங்க. அது ஏன் இப்படி ஒருத்தன் கிளம்பிருக்காங்க பாருங்க. எங்க பொருளாதாரம் இருக்குது? என்னமோ நேத்து நாங்கெல்லாம் பனையை கண்டுபிடிச்சு அதுல கல்லு 17 கண்டுபிடிச்ச மாதிரியே பேசிட்டுக்கிறான். பல ஆயிரம் ஆண்டுகளா எங்களோட இருக்கு. எங்க மரபு சார்ந்த வாழ்க்கை முறையில ஆடு மாடு வளர்த்தல், நாட்டுக்கோழி வளர்த்தல், வேளாண்மை செய்தல், கரும்பு, வாழை, தென்னை, பனை. இதெல்லாம் பனை நாடார்கள் மரம், பனை சாதி மரம். அப்ப தென்னை கவுண்டர் மரமா? இல்ல கேரளால தென்னை இருக்குது, அது என்ன மரம்? நாயர் மரமா இல்ல நம்பூதிரி மரமா? ஏன்னா உங்களுக்கு ஒரு அளவு இல்லையா பேசுறதுக்கு? இது மீன், அது மீன், அது ஒரு சாதியா? நாடார் பிடிக்கிறான், முஸ்லீம் பிடிக்கிறான், முத்தரையர் பிடிக்கிறான், தேவர் பிடிக்கிறான். எங்க ஊர்ல ராமேஸ்வரத்துல போஸ் மரவர் தான் மீனவர் சங்க தலைவராக இருக்காரு எங்க ஊர்ல.
என்னத்தையாவது சொல்றது. மீன் பிடிக்கிறது அது ஒரு சாதி, ஜல்லிக்கட்டுக்கு போறான்னா அது ஒரு சாதி விளையாட்டு. எதை தாண்டா? ஆனா சாதி ஒழிக்க வந்தவன் தான் இதெல்லாம் பேசிட்டு இருப்பான். சாதியை ஒழிக்கணும்னு வந்தவன் தான் இவர் இந்த சாதி, இவர் இந்த சாதி. இதெல்லாம் வந்து எப்படி சொல்றது, சிரிச்சுட்டு போறோம். அது இதெல்லாம் எப்பவுமே தம்பி, திமுக வந்து ஒரு நாடக கம்பெனி. ஐயா கருணாநிதி அவர்கள் சிறந்த நாடக ஆசிரியர். அதே நாடகத்தை 60 வருஷமா போட்டுக்கிட்டு இருக்கிறதுனாலதான் போர் அடிக்குது. கொஞ்சம் மாத்தி போடணும். இந்த நாடகம் இன்னைக்கு நேத்து நடக்கல. தேர்தல் வரும்போது எங்க மேல வரும் பாருங்க பாசம். சேகர் பாபு எங்களுக்கு ஒரு பிச்சை போடுறாரு. தமிழிலும் என்ன, ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியால கேட்கிறேன், இல்ல உங்க ஊர் ஆந்திரால கேட்கிறேன்னா, வெங்கடாசலபதி கோயில்ல எங்களுடைய தாய்மொழியில நீங்க குடமுழுக்கு செய்யுங்க, இல்ல ஐயப்பன் கோயில்ல கேட்கிறேன்னா கேரளால, இல்ல ஒரிசால பூரி ஜெகநாதர் கோயில்ல கேட்கிறேன்னா, இது என் நாடு, இது என் நிலம், என் இறை என் மொழி, அதுல வழிபாடு செய்யுன்னா தமிழிலும் அப்படின்னா, இந்த கல்யாண வீடுகள்ல பிச்சைக்காரன் வாசல்ல இருப்பான், இருங்க உங்களுக்கும் சாப்பாடுக்கு இருந்து